ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆர்ஆர் டெய்லுன்ற இந்த முயல் மண்டைன்ட்டு தான் தப்பிக்க போகிறோம். தப்பிக்க முடியாதுடா. அதையும் பார்த்துக்கலாம், வந்துட்டு தப்பிக்க முடியுதா இல்லையான்னு. ஓகே மக்களே, இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் மறக்காமல் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடலாம், ஏன்னா இது ஒரு பெரிய எஸ்கேப்பு. சரி, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இதை நம்ம வந்து எப்படி எஸ்கேப் பண்ண போகிறோன்னு தெரில, ஆனால் ட்ரை பண்ணுவோம் மக்களே. பார்ட் 1 பார்ட் 2. ஓகே, இப்போ நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, நியூ கொடுத்துட்டு கோஸ்ட்டு ஈஸி நார்மலாக நம்மளுக்கு எப்போவுமே ஈஸி தாங்க, அதனால் ஈஸியில் கொடுத்து கண்டினியூ பண்ணுவோம். என்னங்க இது கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி, நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க இந்த கேமு. என்னது ஆகஸ்ட் 1999 யூஎஸ்ஏ. இந்த இன்சிடென்ட் வந்து யூஎஸ்ஏல நடக்குது போலங்க. ஓகே மக்களே, இது வந்து நம்ம பார்ட் 1 தான். இப்போவே நான் சொல்லிடுறேன், மொத்தம் 3 பொருள் வந்து கண்டுபிடிக்கும். மொத்தமாக 6 பொருளுங்க. அதில் நம்ம 3 பொருள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். சரி, இதில் என்னடா போட்டிருக்காங்க? பில்லி மேலவு என்னமோ போட்டிருக்கானுங்க, அதாவது இவனை காணும் போலங்க. ஓகே, இதில் என்னமோ போட்டிருக்காங்க. என்னது டாம், தயவு செஞ்சு நம்ம குடோனில் இருக்கிற முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஆரிட்ட போய் கொடுத்துரு. பில்லியும் எம்மாவும் வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்றாங்க. என்னது பில்லியும் எம்மாவும் காணுமா? அவனுங்களை காணுன்றாங்க, என்ன பண்ணான்னு தெரில. சரிங்க, இப்போ வந்து ஏதோ கால் வருது. ஹலோ, நீ எங்கே இருக்கிற? நம்ம ட்ரீ ஹவுஸில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கான். அதுக்கு வந்து இவன் வந்து சரிடா நம்ம மீட் பண்ணலாம், எங்கள் அம்மா வந்து உனக்கு முட்டையை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா. அதுக்கு வந்து இவன் வந்து என்ன சொல்கிற முட்டையா அப்படின்னு கேட்கான். ஆமாடா, எங்கள் அம்மா வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்றான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த முட்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட கொடுக்கணுமாங்க. ஓகே, அந்த முட்டையை எங்கே போய் தர்றதே? ஓகே, முட்டையை போயிட்டு நம்ம தட்டுவோம். இங்கே குடோன் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த குடோன்கிட்ட போயிட்டு அந்த முட்டை இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவோம். இதானே? ஆமாம், இந்த இடம் தாங்க. இதை விட்டு வேறு இல்லை. இங்கே ஏதாச்சும் எங்கே கோழி இருக்குதுங்க. அப்போ நம்ம இதில் தான் எடுக்கணும். ஓகே, இதில் ஏதாச்சும் இருக்குதாடா? முட்டை இருக்குது. ஓகே, இந்த கண்டெய்னரில் வைக்க வேண்டி தான். அடுத்த இதில் இதையும் எடுத்து வச்சிட வேண்டி தான். அண்ட் கைஸ், இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போகலான் இருக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் இதாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க பிள்ளைக்கனே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம். வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம சைக்கிளில் போயிட்டு இதை வைக்கிறதாங்க நம்ம வேலை. இங்கடா இருக்கா? இந்த இருக்குது இங்கே கதவு. ஓகே, கதவு ஓப்பன் பண்ணுறா. என்னங்க இது கதவு? என்னங்க இது ரோடு வரைக்கும் வருது? இங்கேருந்து போகிறோம், ஏதாச்சும் பைக்கு நிப்பாட்டிட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எங்கள் கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. என்னது ஐ எம் நாட் கோயிங் டு வார் 1 இயர்னு நடக்க சொன்னா நான் கிராஃபிக்ஸை காமிச்சிட்டு இருக்குங்க. பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க இந்த கேம்காரங்க. ஓகே மக்களே, இதில் வந்து ஆல்ரெடி நிறைய பாட்டு வந்துட்டுங்க. ஆர்ஆர் டெய்ல் 1 2 3 4ன்னு நிறைய வந்துட்டு. நம்ம தான் இப்போ லேட்டாக ட்ரை பண்ணுறோம். ஓகே, அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான். சைக்கிள் ஓட்டுற மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? என்னங்க பிளாக் ஸ்க்ரீனாக தெரியுது? எங்கே ஓட்டிகிட்டு போகிறாங்க? ஓகே, இது எங்கே அந்த முயல் மண்டை? அடடடா, பிடிச்சி போட்டானா? ஆமாங்க, பிடிச்சி போட்டாங்க ஏதோ இடத்துல கண்ட்ரி ப்ரூட்டி. ஓகே, இவன்ட்டு வந்து எப்படியாவது தப்பிக்கணும் போல இருக்குது. இந்த கண்ட்ரி ப்ரூட்டை வந்து எப்படியாவது தப்பிச்சிடலாங்க. வாங்க. ஓகே, இங்கே வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஓகே, அந்த டோர் வந்து க்ளோஸில் இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஓகே, இங்கே என்னமோ போட்டிருக்குதே, என்னடா இது? காணாமல் போனால் இது தாங்க போட்டிருப்பானுங்க. அந்த பில்லியை தான் போட்டிருப்பானுங்க இங்கே. அதானே பில்லி தானே? என்னது எம்மாவா? ஆமாம், சொன்னாங்களேங்க வீடியோ ஸ்டார்டிங்கில் பில்லியும் எம்மாவும் காணும் அப்படின்ட்டு. அதான் இருக்கும் போல. ஓகே, இந்த பிரிக்கு என்னடா இது உடஞ்சிருச்சு எடுத்தோடனே. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து இங்கே ஒன்று இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ உடச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம சும்மா சுற்றி பார்ப்போங்க. ஏன்னா அங்கே வராங்க, அவன் சவுண்ட் வேறு கேட்டுருச்சு அவனுக்கு இந்த இடத்துல. அந்த வராம பாருங்க, இப்படி வராம பாருங்க. எங்கடா இங்கிட்டு தான் வரானா? ஆமாங்க, இங்கிட்டு தாங்க வரான். சவுண்ட் வேறு பயங்கரமாக கேட்குதுங்க. ஒரு மாதிரி பிஜிஎம் போடுறானுங்க, நல்லா இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஆமர் இருக்குங்க இந்த இடத்துல. ஓகே, நம்மளுக்கு இந்த ஆமர் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆமர் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒரு இது வந்து தட்டுற மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல லேடர் இருக்கும். எங்கடா இந்த இடத்துல என்ன தெரியுது? ப்ரௌன் ட்ரக்ஸா? ஐயோ, இது நம்மளுக்கு இந்த இடத்த தேவைப்படாது. இது வந்து லேக்கு தான் தேவைப்படும்னு போட்டிருக்குது. ஓகே, இந்த இடத்துல லேடர் இருக்குங்க. இந்த லேடர் தூக்கிட்டு இந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏறுவோம். வாங்க. ஓகே, மேலே ஏறியாச்சு. இந்த இடத்துல இந்த நெயில் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம உடச்சுட்டோன்னு வைங்களேன், இப்போ நான் மேலே வந்துடலாங்க. என்னது ஃபோன் எடுக்க? எங்கடா இருக்கிறேன்? நான் 1 மணி நேரமாக உனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்டா அப்படின்றான். இவன் வந்துட்டு அமைதியாடுறா, நான் வந்து உன்னை ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து மீட் பண்ணுறேன், இங்கே எவனோ என்னை துரத்திட்டு இருக்கிறேன், கடத்தி வச்சிட்டான் அப்படின்றான் இவன். கடத்தி வச்சிட்டாங்க. ஆமாம், கடத்தி தானே வச்சான். ஐயோ, வாய் வேலை வளருதுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இங்கே தானே சைக்கிள் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல போட்டுடலாம். எங்கே மேலே ஏறி வந்துட்டாங்க அவன். ஐயோ, ஆமர் வேறு மேலே இருக்குதுங்க. அந்த ஆமர் நம்ம இருந்தால் இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியும்.
ஐயோ டே எங்கே அங்கே தாங்க இருக்குது இல்லையே எங்கடா இருக்கிறே எங்கே அந்த இருக்கிறாங்க ஓகே அவன் அந்த சைடு இறங்குறான் இப்போ நம்ம ஹேமர் இருந்தால் தானே அங்கே மாட்ட முடியும் என்ன பண்ணேன் ஓகே அங்கே தாங்க நின்றுட்டு இருக்கிறான் கீழே இறங்கிட்டானா டேய் இறங்கிட்டாங்க ஓகே இப்போ நம்ம இந்த சைடு போவோம் எங்கடா எங்கே அவன் அந்த சைடு போகிறாங்க அந்த சைடு போய்கிட்டு இருக்கான் என்னங்க உட்காந்துட்டான் டக்குனே டேய் போடா உள்ள நீ போனாதான்டா நான் மேலே போட முடியும் கண்ட்ரிபியூட் எங்கே பார்த்துட்டான் ஐயோ ஓடி 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 எங்கெங்கே இருக்கிறான் இந்த வராங்க அந்த பார்த்துட்டாங்க ஐயோ ஓடுறா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சுற்றி வந்து நம்ம மேலே வந்து ஏறணும் அதான் வேறு வழி இல்லை அப்படி தான் பண்ணி ஆகணும் ஓகே டே நான் இப்படி போகிறேன்னு ஷார்ட்கட்டில் டெக்னாலஜி பண்ணிடுறாதடா ஓகே இந்த இடத்துல மேலே இந்த இருக்குங்க இந்த இடம் தான் இப்படி ஏறிட்டு உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஹேமரை தூக்கி போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த ஹேமரை வந்து எடுத்துடலாங்க எங்கடா ஹேமரு அந்த இருக்குங்க எட்ரா ஹேமரை ஓகே கைஸ் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது மக்களே ஓகே அப்படியே கூச்சிடலாம் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் எங்கடா வரலங்க ஓகேங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடை தூக்கிட்டு இந்த இடத்துல மாட்டிட்டு சைக்கிளை உடச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கண்ட்ரிபியூட் அதனால தாங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஹேமரை தூக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே நம்ம இப்போ ட்ரீ ஹவுஸ்க்கு போக வேண்டியதான் எட்ரா சைக்கிள் அழுத்து என்னங்க இது எடடா ஓகே மக்களே இப்போ நம்மளுக்கு திரும்பியும் பிளாக் ஸ்க்ரீனு ஓகே மக்களே வந்தாச்சு எங்க கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க ஓகேங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹேமர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹேமர் தூக்கிட்டு சும்மா போவாங்க அவன் வீட்டுக்கு மேலே தாங்க இருப்பான் அவன் போவாங்க இப்போ அவனுக்கு முட்டையை வேறு கொண்டு போனால் நான் முட்டையை வேறு கொண்டு போட அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க அவன் ஓகே இந்த தான் உட்காந்துருக்கான் வந்துட்டியா டாம் டேய் என்னால் நம்பவே முடியலடா நான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்றான் யார் அவன் வந்து கிட்னாப்பர்றா நான் கடவுள் புண்ணியத்தில் நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்றாங்க அவன் அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன சொல்கிறான் ஓ மை காட் நீ என்ன சீரியஸாக தான் சொல்கிறியா அவன் எதுவும் விச்சா அப்படின்னு கேட்கான் அவன் விச்சா இருக்கிற வாய்ப்பு இல்லைடா அவன் விச்சுலாம் இல்லை அவன் அமைதியாரி அவன் வர்ற சவுண்டு கேட்கு அப்படின்றான் எங்கே வந்துட்டானா ஆமாங்க வந்துட்டாங்க அவன் முயல் தலையா ஓகே அவன் தான் நினைக்கிறான் அவன் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் வாரான் அப்படின்றான் ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் அமைதியாடுறா இது ஈஸியாக எடுத்துக்க நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அவன் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்றான் என்ன விளாட்றியா அவங்க நாளைக்கு காலையில் தான்டா வருவாங்க அப்படின்றான் இவன் அதுக்கு வந்து இவன் சொல்கிறான் ஆமாடா அவன் காலையில் தானே வருவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னா என்னடா சொல்கிற வெயிட் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நம்ம அந்த இதை நான் வந்து உனக்கு எழுதி தரேன் நீ அதை மட்டும் கண்டுபிடிச்சிவா அதில் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்றான் ஓகேங்க அவன் என்னென்ன பொருள்லாம் எழுதி கொடுத்துருக்கான்னு தெரில இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அவன் என்னென்ன பொருள்லாம் எழுதி வச்சிருக்கான்னு பார்ப்போங்க இந்த பொருளை வந்து கண்டுபிடிச்சா நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்றான் ஓகே நானே கண்டுபிடிக்கணுமா அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னா உனக்கே தெரியும் நான் பயந்தாங்கொல்லினே நான் செத்துட்டா நான் என்னடா பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா அப்படின்றான் அதுக்கு வந்து இவன் ஓகே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றான் நீ பார்த்துப்போ கேர்ஃபுல்லாக இரு சீன் ஓட்டுறாங்க இவன் பார்த்துப்போ கேர்ஃபுல்லாக இருன்னு நான் சப்போஸ் வரலன்னா நீ சைக்கிள் எடுத்துக்க அப்படின்றான் லாரியாடா அமைதியாடுறா அப்படின்றான் லாடாதடா இந்த நேரத்தில் அப்படின்றான் நான் சும்மா தான்டா சொல்கிறேன் அப்படின்னு வந்து இவன் சொல்கிறான் எப்பா எவ்வளோ பெரிய இதுங்க நான் வந்து தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருக்கேன் ஓகே இதில் என்ன போட்டிருக்கான் பையனாங்களுக்கு ஹேமரு எங்கே கையில் ஹேமரோட வந்துருக்கு இங்கே பார்த்தியா ஜெயிச்சுட்டு மாறோம் ஹேமரோட வந்துருக்கிறோம் ஓகே இந்த இடத்துல ஹேமரை வச்சிடலாம் எப்படி பார்த்தீங்களா இன்னும் நம்ம 2 பொருள் இருக்குங்க நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கலாம் ரோப்பும் நெயில்ஸும் கண்டுபிடிக்கலாங்க நம்ம அடுத்த பாட்டில் வந்து பார்க்கலாம் இந்த பைனாகுலர்ஸ் பேட்டரி கேன்சர் ஏன்னா இப்போ நம்ம வந்து மொத்தம் 6 பொருளுங்க இப்போ நம்ம ஹேமர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் நம்ம வந்து ரோப்பும் நெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறமா மொதல் 2 கடைசி ஒன்றை வந்து நம்ம அப்புறமா வந்து கண்டுபிடிச்சிக்கலாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரோப்பு தாங்க கண்டுபிடிக்கணும் இதுக்கு நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பானுங்க அந்த கத்தி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம இந்த கத்தி வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாங்க இந்த இடத்துல போனால் கிடைக்குமாடா இங்கே எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்களா ஓகே இங்கே எங்கேயும் இல்லைங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பார்ப்போம் என்னடா இது வந்த இடத்துக்கு வரோம் சரி ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த இடத்துக்கு போகணுங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு கடல் மாதிரி ஒன்று இருக்குங்க அங்கே தாங்க நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தியை கொடுத்துருப்பானுங்க இங்கே பார்த்தீங்களா ஃபார்மர்ஸ் இது பண்ணுறது பயங்கரமாக இருக்குதுங்க ஆனால் இந்த கேம் வந்து குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல தாங்க கத்தி கொடுத்தாலும் கொடுத்துருப்பானுங்க ஓகே இந்த இடத்துல கத்தி இல்லை அப்போ நம்ம எங்கே கடல் நான் சொன்னேன்ல இந்த கடல்னு ஓகே இப்போ நம்ம இந்த சைடு இங்கே மதக்குது பாருங்கள் இந்த கத்தி எடுத்துக்க வேண்டி தான் ஓகே மக்களே இப்போ நம்ம இந்த கத்தி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கூடையில் போட்டு இப்போ எங்கே போக போகிறோம்னா ஸ்கூலுக்கு போக போகிறோம் ஓகே எங்கடா வழியை காணும் எங்கடா போச்சு வழி ஓகே இப்படியா போகணும் வழி மறந்துட்டுங்க
அடே டே எப்படா போவேன் வழி மறந்துட்டுங்க. சரி ஓகே இப்போ நம்ம இப்படி போவோம். ம் ஜாபி ஜூபி ஜாபி ஜூபி ஜாபி ஜூபி டே வழியே கொடுத்துரு எங்க அடடா எங்க வந்துட்டாங்க இவன் பக்கத்தில். அடே நீ இப்படி வந்தால் நான் இப்படி வருவேன். எனக்கு டெக்னாலஜி கொடுத்துருவானுங்க டக்குன்னு. உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்கடா. நிதே எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா? ஏங்க இவன் என்னங்க இப்படியே பேசுகிறான். சரி இருக்கட்டும், இப்போ வாங்க நம்ம டக்கு டக்குன்னு நம்ம வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போவோம். ஓகே இப்போ நம்ம கத்தி எடுத்துச்சு சைக்கிள் இருக்கிற இடத்துல தான்டா அவன் இருக்கிறான். அவன் வரானா? எங்க அவன் அங்கே நிற்காங்க. அவன் அந்த சைடு தான் நிற்கிறான். அவங்களுக்கு தெரியுதா? இதோ அங்கே நிற்க இந்த வராங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், இப்படி போயிட்டு டக்குன்னு அப்படி இப்படி சுற்றிட்டு வரலாங்க. அப்போ ஏங்க எனக்கு வந்து நான் டங்க் வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா எனக்கு எதுவும் கண்டுக்கிறாதீங்க ஓகேயா? ஏன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இவன் வந்து இந்த பாட்டு வேறு காதுக்குள்ளே ஓடுதுங்க. அது ரொம்ப இதாக இருக்குது. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. லேப்டப்னு அடிக்குது நெஞ்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே இப்போ வாங்க நம்ம இந்த சைடு போவோம். எங்கடா இருக்குது அந்த சைக்கிள்? எங்கே இந்த தான் இருக்குது. அவன் இல்லைன்னு நினைக்கிறான். ஓகேங்க இல்லைங்க இப்போ நம்ம கத்தியை வந்து பேஸ்கெட்டில் போட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போயிடலாம் வாங்க. ஓகே ஏரியாச்சி டே ஓட்டுற மாதிரி கொடுங்களேன்டா நல்லா இருப்பீங்க. ஓகே மக்களே. அடடா ஏங்க இந்த திரும்ப இந்த ரேட் த கேம்னே கொடுக்கானுங்க. ஓகே இப்போ நம்ம லேட்டர் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனாங்க. எப்பா ஸ்கூலுக்கு வந்தாச்சுப்பா. ஓகே இப்போ இங்கே வந்து என்னது நோ பீப்புள் நோ கிளாஸஸ் இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றான். உனக்கு நல்லா இருக்கணும். க்ளோஸ் டு தேங்க் காடு. ஏங்க இவன் என்னங்க இப்படி இருக்கிறான்? டேய் ஸ்கூலுக்கு போனா தாண்டா நீ நல்ல பையனாக இருப்ப. ஓகே என்னது ஸோ பிரிட்டி. ஏங்க இவன் என்னங்க இவன் இந்த பையன் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அழகாக இருக்கான் அப்படின்னு வலியுறான். ஐயோ ஓகேங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து லேடர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பார்த்துட்டாங்க டக்குனு. அந்த லேடர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லேடரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுன்ற பாருங்க. அந்த பாலை வச்சு பேஸ்கெட் பாலை வச்சு அது இது பண்ணாதாங்க நம்மளால் அதை கீழே இறக்க முடியும். எங்கடா இருக்குது பால்? அந்த இருக்குதுங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு டக்குன்னு போகலாம். அவன் வரானா? வர மாதிரி தான் சவுண்டு கேட்குது. எங்கேருந்தா வராங்க? ஓகே டக்குன்னு போவோம் வாங்க. நம்ம இப்படி ஸ்பீடாக போவோம். அவன் அங்கிட்டு தான் வராங்க. இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டு அதை வச்சு நம்ம இப்படி தட்டி விட்றலாங்க. போடு அடியே போடு. அட்ரா டை டக்குன்னு அட்ரா. ஓகேங்க அடிச்சாச்சு. எங்க அவன் அங்கிட்டு தான் வரான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு இப்படி சுற்றிட்டு மேலே ஏறிடலாங்க. வாடா. இங்கிட்டு வராங்க. நம்ம இப்படி டக்குன்னு இப்படி போயிட்டு மேலே ஏறிடலாங்க. ஏறா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிளாங்க்கு தட்டி விட்டுறலாம். ஓகே தட்டி விடாது. இறங்குடா டக்குன்னு. ஆண்டா ஓச்சுங்க முடிச்சுட்டாங்க. எனக்கு டக்குன்னு வந்து இறக்க முடியலங்க. அது ஒரு மாதிரி ஆயிட்டு எங்கடா போட்டிருக்கான்? எங்க குடோன் மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ளே போட்டிருக்கான். ஓகே இப்போ நம்ம இதை ஆட்டணும்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணணும்? எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே இப்போ நம்ம சும்மா ஆட்டுவோம். ரைட்டு லெஃப்ட் இப்போ ரைட்டு அப்படி தான் சுற்றி. என்னங்க கீழே உள்ள மணி வேறு ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றுமே இல்லையேங்க. ஓகே நம்ம திரும்ப ஆட்டுவோம் வாங்க. அப்படிதான் ஆட்டுடே. என்னங்க கீழே உள்ள மணியா? அப்போ நான் எப்படா எஸ்கேப் பண்ணுறது? முன்னாடி பின்னாடி ஏங்க ஆடுதுங்க ஸ்பீடா? முன்னாடி முன்னாடி போடா. பின்னாடி போ. அப்படிதான் முன்னாடி. எங்கே இந்த வந்துச்சு கட்சின்னு. எம்மா மண்டை சுற்றுது. ஓகேங்க இப்போ நம்ம வந்து கீழே வந்து உடஞ்சி விழுந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டக்குனு எங்கே அவன் அங்கிட்டு தாங்க வரான் அந்த முயல் மண்டை. ஓகே இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு தாங்க போகணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து போட்டு அந்த கத்தி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கத்தி வச்சு இது பண்ணணுங்க. ஓகே இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போவாங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் போனால் தான் அந்த எஸ்கேப் வந்து பண்ண முடியும். ஓகே வாங்க கடைன்னு வந்துச்சுங்க ஸ்கூலு. ஓகே மக்களே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டக்குன்னு அந்த கத்தியை எடுத்துகிட்டு அந்த பஸ் மேலே ஏறணுங்க. இந்த பஸ் மேலே ஏறிட்டு அதை வெட்டணுங்க. ஓகே மக்களே நீங்கள் யாராச்சும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் மிஸ் பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நான் மிஸ் பண்ணுறேன் கைஸ். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் அடுத்த இந்த வருஷம் போய் பார்க்க தான் போகிறோம். இன்னும் ஒரு மாதம் தாங்க லீவ் இருக்குது. இந்த லீவுனால தான் கைஸ் நான் இவ்வளோ டக்குன்னு வீடியோ போட்டுட்ருக்கிறேன். இல்லைனா நான் கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே இங்கே என்னடா மழை வந்துக்குது. ஓகே இங்கே குரோபர் கிடச்சிட்டு குரோபரே. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு இந்த இடத்துல குரோபரை தூக்கி போட்டு இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பொருள் தேவைங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோலில் இருக்கும் பார்த்திங்களா? அந்த ஜாய்ஸ்டிக் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஓகே அவன் வந்து அந்த சவுண்டு கேட்டு நல்லா போகிறாங்க. ஓகே நம்ம வந்து இப்போ டக்குன்னு இந்த சைடு போயிட்டு அந்த ஜாய்ஸ்டிக் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஜாய்ஸ்டிக் வந்து இந்த புதற்குள்ளே தாங்க இருக்கும். இந்த சைடு இங்கே ஒரு கோட் மாதிரி ஒன்று இருக்குங்க.
அந்த கோட்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம போய்ட்டு டக்குன்னு செக் பண்ணுவோம் வாங்க. எங்கெங்க ஆளை காணும். ஓகே இந்த இடத்துல தான் இருக்கும். என்னங்க இங்கேயும் இல்லை. டேய் இங்கேயும் இல்லை. ஐயோ எங்கெங்க போச்சு? இங்கேயும் இல்லை. ஓகே இங்கேயும் இல்லை. இங்கேயும் இல்லை. அங்கேயும் இல்லை. ஐயோ என்னங்க எந்த இடத்துலையும் இல்லை எனக்கு. டேய் எங்கடா கொடுத்துருக்கீங்க? இங்கே என்னமோ மதக்கு. இந்த தான் இருக்குங்க ரிமோட் கண்ட்ரோலு. இப்படி தானே வந்தேன். இப்படியே நான் செக் பண்ணிட்டு போயிடலாம். மண்டையில் இருக்கிற கொண்டே மறந்துட்டேங்க நான். சரி ஓகே எங்கே அவன் அங்கிட்டு வரான். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு அவன் அங்கிட்டு தான் போகிறான். திரும்பி தான் நிற்கிறான். இப்போ நம்ம டக்குன்னு வந்து இந்த சைடு வழியாக போயிடலாங்க. இந்த சைடு போயிட்டு அப்படியே என்ன பண்ணலான்னா அந்த பஸ்ஸுக்கு கீழே வழியாக புகுந்து போயிட்டு அப்படியே இதை போய்ட்டு நம்ம போட்டு நம்ம கூடையில் போட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம ஸ்கூலில் உள்ள வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகணுன்னா லேயருக்கு தாங்க போடணும். இப்போ நம்ம லேயருக்கு போயிட்டு ஒரு வேலை இருக்குது. அது வந்து அந்த பொருளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து மொத்தமாக 3 பொருள் வந்து பார்த்தினா கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ஒரு பொருள் ஹேமர் வந்து பார்த்தினா வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோப் வந்து எடுத்து வச்சுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பொருள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இப்போ நம்மளுக்கு குரோபர். இந்த குரோபர் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய வேலை. இந்த இடத்துல நம்ம பிடிச்சி போட்டோம் பார்த்திங்களா, அதே இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இதுக்குள்ளே போகணுங்க. போடா ரைட்டு இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்படி தான் போடு ஓடு ஸ்ட்ரெயிட் தான் லெஃப்ட் இல்லை ஸ்ட்ரெயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் லேட்ரு வரணும். எங்கடா லேட்ரு? எங்கெங்க லேட்ரு கண்ணும் அந்த இருக்குதுங்க. ஓகே போவாங்க. இப்போ லேட்ரு எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போவோம். மேலே போயிட்டு அந்த ஹேட்ச் ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நெயில் இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு குரோபர் தேவைப்படுது. எங்கடா நெயில்? அந்த இருக்குதுங்க நெயில். நெயில் கண்டுபிடிச்சாச்சு. எஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போடிதாங்க. இப்போ நம்ம இந்த சைடு வழியாக போனோம். இந்த இடத்துல தானே தொங்க விட்டான் அந்த பிளேடி ராஸ்கல். எங்கடா இருக்கிற? எங்கெங்க ஆளை காணும்? அந்த வரானா? எங்கெங்க ஆளை காணும்? அடே இருக்கியா? எங்கே அந்த வராங்க? ஐயோ இங்கிட்டு தான் வரான். அப்போ நம்ம இப்படி தான் ஓலையாகணும், வேறு வழி இல்லை. இப்படி போயிட்டு டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டி தான். அவன் அங்கிட்டு தான் போகிறான். இப்போ என்ன பண்ணலான்னா இப்படி போவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே என்னமோ மினுக்குதே. பார்க்க வேண்டாங்க, அவன் அங்கிட்டு தான் இருக்கிறான். டக்குன்னு நம்ம அங்கிட்டு போயிட்டு அவன் இப்படி திரும்பி பார்த்துட்டோன்னா வேலை சோழி முடிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு இந்த இடத்துல போயிட்டு இந்த நெயில்ஸை போட்டு அப்படி இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட வேண்டி தான். திரும்பியும் நம்ம ட்ரீ ஹவுஸ் போக வேண்டி தான். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிய போதே. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. பார்ட்டுக்குள்ளே வந்து மித்த 3 வந்து பார்த்தினா கண்டுபிடிக்கலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு அந்த ரோப்பை கொண்டு போயிடலாம். நெயில் ரோப் இந்த இருக்குது. ரோப்பை கொண்டு போயிட்டு அந்த மடையங்க வீட்டுக்கு போக வேண்டி தான். போ டக்குன்னு போ. விலகு எஃப்டிஜி எடுத்து வெளியே விலகு ஏறா மேலே. அவ்வளோதாங்க. என்னங்க இவன் ரத்தம் வந்து செத்து கிடக்குறான். டேய் யாரி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவன் அதுக்கு தூக்கத்தில் இருந்தேன்டா, நான் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்றான். டேய் கவலைப்படாதடா, இது நான் சும்மா வந்து கெச்சப் தான். இங்கே பாரு, நான் இந்த பர்கர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்றான். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரோப்பை தூக்கிங்கிட்ட வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க வச்சாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பொருள், அது வந்து அந்த நெயில்ஸ் வந்து கீழே இருக்குதுங்க. எங்கே கீழே இறங்குறப்ப டக்குன்னு வந்து மண்டையில் அடிச்சிடக்கூடாது. டேய் கீழே இறங்குடா டக்குன்னு. வந்தாச்சுங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து டக்குன்னு போய்ட்டு அந்த நெயிலை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தாதாங்க வரான். இந்த சவுண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போவான் பாருங்களேன். இப்போ நம்ம போயிட்டாங்க. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அந்த நெயில்ஸ் வந்து எடுத்துடலாங்க. நெயில்ஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து இப்போ நம்ம மேலே போயிடலாம். போடா டேய் போடா. என்னங்க தள்ளி எங்கே அவன் அங்கிட்டு தாங்க போகிறான். அங்கிட்டு தாங்க போகிறான். எங்கடா இருக்கட்டும், உன்னதான்டா கண்டுபிடிக்க வந்துகிட்டு இருக்கேன். ஏன்டா இருந்து நீ தப்பிக்க முடியாதுடா. இதே தப்பிக்க முடியாதா? டேய் நான் பாதி பொருளை கண்டுபிடிச்சிட்டேன்டா. உன்கிட்ட இருந்து இப்போ நான் அழகாக தப்பிப்பேன். சரிங்க இப்போ நம்ம வந்து அவன் டக்குன்னு வந்து பார்த்தோன்னா அந்த சைடு போட்டோம். என்னங்க போமணிங்க அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். டேய் டக்குன்னு போடா. டேய் போடா டேய். ஓகேங்க போகிறாங்க, மெதுவாக போகிறாங்க. எங்கடா போகிறான்? போயிட்டாங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஏறிட்டு இதை வந்து மேலே வச்சுட்டு நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான் வச்சாச்சு. இதோட வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.